ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். தாஜ்மஹால் போட்டோல பார்த்திருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையா ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும். நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதுக்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. தாஜ்மஹால் செட்டு போடும் பொழுதும் ஈஃபில் டவர் போடும் பொழுதும் ஏன் வந்து எடுத்துக்கிறானாக்கா, அது உலக புகழ் பெற்றது, உலக அதிசயங்கள்ல ஒன்னாக பார்க்கப்படுகிறது. 7 அதிசயங்கள்ல இது ரெண்டுமே வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ உலகம் தெரிந்த ஒரு முகமாக விஜய் இருக்கும் போதுனாலதான் அவர் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிறான். எவனாவது அறிவாளத்துக்கு வாசல் போட்டோ எடுத்து நீங்க பாத்தீங்களா? இங்க செட்ட கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அறிவாளத்தில் இருந்து ஒருத்தனை எடுக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அறிவாளன் பேரே மூலம் தப்புன்றத அவனுக்கு தெரியும். உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியில போனா இல்ல இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போனா உன்னை யாருக்குமே யாருன்னு தெரியாது. ரெண்டே விஷயம் தான் சார். நீங்க அவ்வளவு பெரிய பொருட்செலவு பண்ணி அவ்வளவு பணம் செலவு பண்ணி அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து 1000 பேரை கூப்பிட்டு வந்து பேசுனீங்க, பயங்கரமா படம் காட்டிட்டு இருந்தீங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் வாயை திறந்து கூட பேசல. ஒரே ஒரு அறிக்கையில உன்னை மொத்தமா முடிச்சு விட்டாரு. இப்ப அந்த அறிக்கையை பத்தி எல்லா வேலையும் உட்காந்து கதறிட்டு கிடக்குறேன்.